ஓட்டு எண்ணிக்கை நிலவரத்தை இணையதளம் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். வெடிகுண்டு புரளியை தொடர்ந்து சென்னையில் ஓட்டு எண்ணும் மையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்காக 42 ஓட்டு எண்ணும் மையங்களில் வெள்ளியன்று காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணும் பணி துவங்குகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், ஓட்டு எண்ணிக்கை நிலவரத்தை உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பார்வையிடலாம் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து ஓட்டு எண்ணும் மையங்களில் நடக்கும் நிகழ்வுகள் தலைமைச் செயலகத்திலிருந்து கண்காணிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். இந்நிலையில் புதன்கிழமையன்று நள்ளிரவு சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பில் சென்னையில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ள மையங்கள் உள்பட 5 இடங்களில் வெள்ளியன்று காலை 10 மணிக்கு வெடிகுண்டு வெடிக்கும் என்று மர்ம ஆசாமி மிரட்டியுள்ளான். இதையடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி, அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்ட போது வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. ஆனாலும் வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சென்னையில் உள்ள ஓட்டு எண்ணும் மையங்களில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு பீதியை ஏற்படுத்தியது தொடர்பாக சென்னை குரோம்பேட்டையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் அந்த நபரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி மர்ம ஆசாமி மொபைல் போன் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. மர்ம ஆசாமியை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.